உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி இணைந்திருக்கிறார். திரு தமிழ்மணி, ஒரு அசஸ்மெண்ட் வாஸ் ரைட். எந்த கண்டிஷனும் இல்லை அவர் அமைச்சராக கூடாது. திரு கேஜ்ரிவாலுக்கு இருந்தது போல கண்டிஷன் இருக்காது என்று நீங்கள் உறுதியாக நம்பினீங்க. அதன்படியே இந்த தீர்ப்பில் அந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இல்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது இது முக்கியமாக நஜீப் வழக்க மையமாக கொண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றின உங்களுடைய முதற்கட்ட பார்வை. ஒரு பிரைமரி பேசி கருத்து நான் சொல்லணும்னா ஒரு வழக்கறிஞனா மட்டும்தான் சொல்றேன். இவரு மேல் சொல்லப்பட்டிருக்கிற சாட்டப்பட்டிருக்கிற குற்றத்தில் பெருமளவு உண்மை இருக்கிறதுன்னு நம்புகிறேன் நான். ஆனால் 15 மாத காலம் ஒரு விசாரணை கைதியாக வைத்திருப்பது என்பது இந்திய நீதித்துறையின் தோல்வி என்று கருதுகிறேன். கண்டிஷன்ஸ் போட மாட்டாங்கன்னு நான் சொன்னேன், போடல. இப்ப 2 இடத்துல வெடி வெடிச்சதை காமிச்சிங்க. இன்னொன்னும் நீங்க பார்க்கலாம், அநேகமா கவர்னர் ராஜ்பவனுக்கு முன்னாடி வெடிப்பாங்க. அதுவும் ஒரு நியாயம் இருக்கு, கட்சிக்காரர்களுக்கு நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இவர் ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு பெரிய ஏமாற்றத்தையும், ஒரு வழக்கறிஞனாக 46 ஆண்டு காலம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞனாக குப்பை கொட்டி இருக்கிற எனக்கு இதயத்தில் ஒரு தீராத வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, சரி. இந்த தீர்ப்பிலையாவது இவ்வளவு நாளுக்கு பிறகு யாரையும் விசாரணை கைதியாக வைக்க கூடாதுன்னு ஒரு பொது உத்தரவு போட்டிருந்தால் எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும், மாவட்ட நீதிபதியும், உயர்நீதிமன்ற நீதிபதியும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ஒரு மனம் திறந்து வேதனையான விஷயத்தை சொல்றேன். இதுல உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதை சொல்லாம நான் மறைச்சு பேசணும்னா என் ஆத்மா என்ன மன்னிக்காது. உயர்நீதிமன்ற வரைக்கும் இது போன்ற கான்ட்ரவர்ஷியல் ஒரு அரசியல்வாதியோ இல்ல முக்கிய பிரகரோ சிக்கி கொண்டால் நமக்கு எதுக்கு உச்ச நீதிமன்றம் பார்த்துக்கட்டும்னு எப்படி தட்டி கழிக்கலாங்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. ஒரு மாஜிஸ்ட்ரேட் எனக்கு புரியுது, மாவட்ட நீதிபதி ஏத்துக்க முடியுது. ஆனால் உயர்நீதிமன்றமும் அதைத்தான் செய்கிறது. அதற்கு இவர்கள் தீர்வு கொடுக்க தவறிவிட்டார்கள் என்பது என்னுடைய உச்ச நீதிமன்றத்தின் மீதான குற்றச்சாட்டு. தயவு செய்து மன்னிச்சிருங்க. இதை நான் சொல்லணும்னா நான் அயோக்கியன்னு என் மனசு என்ன குற்றச்சாட்டு. அதனால நீங்க சொன்னது போல இதற்கு உங்களுடைய கருத்து சுவாரஸ்யமானதற்கு நீங்களே பொறுப்பு. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.